பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே அன்பு தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். இந்த யூடியூப் முகாந்திரம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகள் முடிவறிந்தும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதம் அடையும்படியாக அன்பாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட நம்முடைய சிந்தனைக்கு சங்கீதம் 115 சங்கீதத்திலே அதுல 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். இஸ்ரவேலே, தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உலக பாவத்துக்குள்ளிருந்தும் அக்கிரமத்துக்குள்ளிருந்தும் வேர்பிரிக்கப்பட்டதான அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் தான் அந்த இஸ்ரவேலர்கள். ஒரு காலகட்டத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய், வசனத்துக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டு உளையான சேற்றில குப்பையில சாக்கடைக்குள்ள கிடந்த நம்மை தேவன் தேடி வந்து இஸ்ரவேலர்களாய், அவருடைய பிள்ளையாய் அவர் நம்மை மாற்றியிருக்கிறார். உங்களை என்னை பார்த்துதான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ என்னை நம்பு. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? கேடகமாய் துணையாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த அநேகர் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டியவர்கள், இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ வேண்டியவர்கள். இன்னைக்கு அநேக மனிதர்களை இயேசுவை விட அதிகமாய் நம்புகிறதை பார்க்கிறோம். பல சொத்து சுகங்கள், இன்னும் உலகபரமான காரியங்களை, இல்ல உறவினர்களை நம்பி அநேகர் ஏமாற்றம் அடைகிறதை பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் நான் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பும் போது அவர் நமக்கு துணையாய் இருப்பார், கேடகமாய் இருப்பார். இன்னைக்கு அநேகர் ஸ்தோத்திரம், கட்டின மனைவியை இல்லை கட்டின கணவனை, தன் பிள்ளைகளை நம்பி துணையாய் இருக்க வேண்டிய அவர்களுக்கு பலவிதமான கண்ணிகளாய் மாறுகிறதை பார்க்கிறோம். கேடகமாய் இருக்க வேண்டியவர்கள் வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட நின்று அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள என்ன செய்யலாம் என்று ஆலோசனை சொல்லி கேடகமாக இருக்க வேண்டியவர்கள் அவர்களுக்கு மனவேதனைகளை கொண்டு வரக்கூடியவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நான் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருப்பதுதான் நலம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எவ்வளவுதான் வேதத்தை வாசித்தாலும், ஆண்டோட ஆலோசனை நாம் கேட்டாலும், சில நேரங்களிலே இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்மை அறியாமலே செய்து விடுகிறோம். இந்த வசனத்தை நம்ப வேண்டியவர்கள், இயேசுவை நம்ப வேண்டியவர்கள் அநேகருடைய வாக்குறுதிகளை நம்பி ஏமாற்றம் அடைகிறதை பார்க்கிறோம். அதனாலே இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளை, இதுவரை அப்படி யாரையாவது நீங்கள் நம்பி, எதையாவது நம்பி ஏமாற்றம் அடைந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் அதன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டுவிட்டு இன்றைய தினம் நீங்கள் இயேசுவை முழுக்க 100% நம்புவீர்கள் என்று சொன்னால், அப்படி நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்வார் என்பதை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 22 அதுல 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஸ்தோத்திர சங்கீதம் 22:4 வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்முடைய பிதாக்கள், நமக்கு முன்னே இருந்த பரிசுத்தவான்கள் கர்த்தரை எல்லா விஷயங்களிலும் கர்த்தரை நம்பினார்கள். இந்த சங்கீதக்காரன் கூட ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டும் என்றால் எதிராளி அவர்களை எதிர்த்து வருகிறார்கள் என்றால்
ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆண்டவரை நம்பி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் தான் அவர் செய்தார். இதை போல அநேக பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகி தேவனை நம்பி, இந்த வசனம் தான் சொல்லுகிறது, அவர்கள் நம்பிக்கை வைத்தபடியினால் நம்பின அவர்களை, இன்னைக்கு அநேகர் சர்ச்சைக்கு வரோம், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோம். இந்த சத்திய வசனத்தை நம்ம பைபிளை கையில வச்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய நம்பிக்கை இந்த வசனத்தின் மேல இருக்கிறதா? இயேசு மேல இருக்கிறதா? நம்முடைய முற்பிதாக்கள் சொல்லப்படும் போது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தபடியினால் தான் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேல அதிக நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து என்னை நான் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஸ்தோத்திரம். இந்த சொல்லப்படுகிற வாக்குத்தத்த வசனங்கள் அது மேல் இருக்கிற நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை 100% இயேசு மேல இருந்தார். உங்களை கர்த்தர் எல்லா பிரச்சனைகளிலும் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி எதிர்ந்தாலும் நம்மை கர்த்தர் விடுதலையாக்குவார். நம்முடைய முற்பிதாக்களை எதிர்ந்தெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கினார். இந்த வேதத்தை வாசிக்கும் போது அநேக காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் அதிலே 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இதில் சொல்லப்படுகிற இருள் என்பது பாவம். அப்படியானால் தேவன் எதிர்ந்தெல்லாம் நம்மை விடுதலையாக்குகிறார் என்றால், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை பாவத்திலிருந்து முதலாவது அவர் விடுதலையாக்குகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிற பேசுகிற நானாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அநேக பாவங்கள், இந்த வேதத்தை எடுப்பதற்கு கூட நம்மளால் தகுதி உள்ளவர்கள் அல்ல. இந்த கை பல பாவங்களை செய்த கை, இந்த உதடு பல வார்த்தைகளை, தேவையில்லாத அசூசியான வார்த்தைகளை பேசின உதடு. நம்ம எல்லாரும் பாவத்துக்குள்ளே, அக்கிரமத்துக்குள்ளே, இருளுக்குள்ளே கிடந்தோம், அந்தகாரத்திலே கிடந்தோம். அந்த வெளிச்சமாய் இயேசு நம்மை தேடி வந்து அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதிலே 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு நன்றாக தெரியும். இருளில் கிடந்த ஜனங்கள், அதாவது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். அப்படியானால் நம்மளுக்கு முன்மாதிரியாக இருந்த, நமக்கு முற்பிதாக்களாக இருந்தவர்களை அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை விடுதலையாக்கினார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே பாவங்கள் உங்களை வெளிச்சத்தை காண விடாதபடிக்கு அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற பிசாசனுடைய தந்திரங்களுக்குள்ள நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்களா? இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு ஜனத்துக்கு கர்த்தர் பேசுகிறார். அந்த பாவ கிரிகளிலிருந்து இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு உங்களுக்கு போதிக்கிற நான் கூட பல குடித்து வெறித்து பல விதமான பாவங்களுக்குள்ளே, இருளுக்குள்ளே, அந்தகாரத்துக்குள்ளே கடந்து, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்த வேளைகளில் கூட தேவனாய கர்த்தர் என்னை அவருக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த வெளிச்சத்தில் என்னைக்கு கொண்டு வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் அந்த தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்தோம்னா அதை உங்களுக்கு சொல்லாமல் இருக்க வழி இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியமா. அன்பு தேவ ஜனமே, என்னென்ன பாவங்கள் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டு இருக்கிறதோ, ஐயோ என்னால விட முடியல பாஸ்டர், விடணும்னு ஆசைப்படுகிறேன், என்னால் அதை விட முடியலையே என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, அந்த பாவ இருளுக்குள்ளிருந்து வெளிச்சத்தில் உங்களை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அதிலிருந்து முதலாவது ஒரு பெரிய விடுதலையை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். அப்படியானால் அந்த தேவனை நம்பின தேவ பிள்ளைகளை கர்த்தர் முதலாவது பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். இரண்டாவது, இந்த கர்த்தரை நம்பி வந்த நமக்கு எப்படிப்பட்ட விடுதலை அவர் தருகிறாரா? வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார். பாவத்திலிருந்து மட்டுமல்ல, இரண்டாவது, என்னென்ன வியாதியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ இந்த வியாதியின் கொடுமையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, இந்த உடம்பில் இருக்கிற பலவீனத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, அடிக்கடி வந்து இந்த பலவீனம் என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு என் உடம்பெல்லாம் கெட்டு போச்சு, பணமெல்லாம் செலவழித்து போச்சு, என்னை நான் உயிரோட இருப்பேனா என்ற நம்பிக்கை கூட எனக்கு இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, மருந்து மாத்திரை மேலே நீங்கள் வைத்த நம்பிக்கை காட்டிலும் அதிகமான நம்பிக்கையை இயேசு மேல நீங்க வையுங்கள். இன்றைக்கு உங்க வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் மிகுந்த ஆஸ்தி உள்ளவளாய் இருந்தாள். பல ஆசுபத்திரிகள் பல வைத்தியர்களை சென்று சந்தித்தாள், பணங்களை செலவழித்தாள். இந்த வியாதியை இந்த என்னுடைய இருக்கிற பணத்தினால் நான் சுகமாக்கி விடுவேன் என்று சொல்லி பெரிய வீம்பில எல்லா காரியத்தையும் செய்து பார்த்தாள். அந்த வாழ்க்கையில் அந்த பணத்தை வைத்து அவளால் எதையும் செய்ய முடியவில்லை. அப்பொழுதுதான் இயேசு வருகிறதை அறிந்து அவளுக்குள்ள ஆழமான ஒரு நம்பிக்கை, இன்றைக்கு இயேசு வரும்போது, இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொடும்போது இயேசு என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தருவார். அன்பு தேவ பிள்ளைகளே, பணம் காசு வச்சுட்டு வியாதியை குணமாக்கலாம்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. நான் படுத்தா எனக்கு கவனிக்க ஆள் இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்காது. அந்த உறவுகள், அந்த பணம் உங்களுக்கு கை கொடுக்காது. இந்த அருமையான சகோதரி 12 வருடமாய் அந்த வியாதியில சிக்கி தவிக்கிறார். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தார். இன்றைக்கு இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொடுவேன், இன்றைக்கு இயேசு எனக்கு ஒரு விடுதலை தருவார். அவருடைய நம்பிக்கையை பாருங்க. இயேசுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை இயேசு அறிந்து தன் வஸ்திரத்தை தொட்டது யார்? சீடர்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு கூட்டமா இருக்க, யார் தொட்டாங்க, எப்படி தொட்டாங்க, எப்படி சொல்லுவது? இல்லை, எனக்கு ஒரு வல்லமை புறப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகர் இயேசுவை தொட்டார்கள். ஆனா இந்த ஸ்திரீயோ நம்பிக்கையோடு இயேசு மேல் நம்பிக்கை வைத்து அவள் வஸ்திரத்தை தொட்டாள். அந்த நேரத்தில் அவளுக்குள்ள விடுதலை வந்தது. அநேகர் ஆண்டவர் டச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, கூட்டம் பெரிய கூட்டம் இல்ல. ஆனா இவருடைய நம்பிக்கை, இன்னைக்கு வஸ்திரத்தை தொடுவேன், தொட்ட வேளையில் என்னை கர்த்தர் சுகமாக்குவார். சபைக்குள்ள அநேகர் வரலாம், அநேகர் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நம்பிக்கையற்றவர்களா இருந்து எந்த பலனும் இல்லை. இயேசு கூட அநேகர் நடந்தாங்க, ஆனா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. இந்த சகோதரி நம்பிக்கையோடு அவள் வஸ்திரத்தை தொட்ட வேளையிலே கர்த்தர் அதற்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அப்படியானால் தேவன் நம்மை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இன்னும் 18 வருடமாய் வியாதியோடு இருக்கிற ஒரு சகோதரி, அவளுக்கு என்ன வியாதி? கூனியால் இருக்கிறாள். அவள் கூனை நிபர வைக்க யாராலும் முடியல. ஆனா சபைக்கு அவள் போய்கொண்டே இருக்கிறாள். 18 வருடமாய் சபைக்கு போகிறாள், வியாதிக்கு விடுதலை கிடைக்கலமா. ஆனா ஒரு நாள் அவள் போகிற அந்த சபைக்குள்ள இயேசு வந்தார். நான் சொல்ல முடியும், அவளுக்காகவே அன்றைக்கு இயேசு சபைக்கு வந்தார். அதனால வியாதிப்பட்டு யாராவது வீடுகள்ல
முடங்கி கிடப்பீர்கள். சர்ச்சைக்கு போய் எனக்கு விடுதலை கிடைக்கல, இனி இடத்துக்கு சர்ச்சைக்கு போகணும் அப்படி நினைச்சு இருப்பீங்கன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த எண்ணத்தை விட்டு இந்த 18 வருடமாய் கூலியாய் இருந்த அந்த சகோதரி தனக்கு விடுதலை கிடைக்காவிட்டாலும் சபைக்கு போகிறதை அவள் முடக்கவில்லை. இவருடைய பிரச்சனைகளை அறிந்தான் இயேசு. அன்றைக்கு அந்த சபைக்கு போய் அந்த கூனியுடைய கூனை நிமிரச் செய்து அவளை அற்புதத்தை காண செய்தார். அவருடைய வியாதி அவளை விட்டு எடுத்து போட்டார். அந்த 18 வருடமாய் பட்ட பாடுகள் மாறி அன்றைக்கு அவள் விடுதலையோடு சந்தோஷமாய் துள்ளி குதிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால விடுதலை கிடைக்கிறதோ கிடைக்காம இருக்குதோ, ஆண்டவரை தேடுகிறதையும் சர்ச்சைக்கு போகிறதையும் அவர் கூப்பிடுகிறதையும் விட்டுவிடாதீங்க. சபை ஆராதனை விட்டுவிடாதீர்கள். சபை கூடுதலை விட்டுவிடாதீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு நாள் இந்த சபைக்கு எனக்கு போக வேண்டாம், அடுத்த வாரம் போய்விடுவோம்னு சொல்லுகிற நாட்கள் யார்? ஒருவேளை இயேசு அன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். உயிர் இருக்கிற நாள் வர வாழ்நாள் எல்லாம் என் தேவனை நான் ஆராதிப்பேன், நான் ஜெபத்தை விடமாட்டேன். என்னத்தை ஜெபம் பண்ணி 18 வருஷமாயிட்டு ஒன்னும் நடக்கலைன்னு சொல்லி அவர்கள் இருக்கவில்லை. என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அப்படி ஏக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வியாதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, அவர் ஆபத்திலிருந்து இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 107 சங்கீதத்திலே அதுல 28வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். சங்கீதம் 107:28. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்படியான இவங்க கூப்பிடுகிறாங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள் இருக்கும் போது அவர்கள் நள்ளிரவுகளிலே அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட நேரத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் அவருடைய சன்னிதானத்திலே கேட்கப்பட்டுச்சு. அதனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து, அந்த இக்கட்டிலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். அன்றைக்கும் சோதரம் பவுலும் சீலாவும் நள்ளிரவில சிறைச்சாலையில கட்டப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி அவர்கள் துதித்து பாடி ஜெபித்தார்களாம். அதனால் அவர்களுடைய இக்கட்டிலிருந்து, ஆபத்திலிருந்து, சிறை பிடியிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அவர்களை மட்டுமல்ல, அவரோடு இருந்த மற்றவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை சில நேரங்கள் பவுலு சீலா போல செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நான் கூப்பிட்டேன், ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருந்தேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், ஜெபத்தை நீங்கள் மறந்து ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு பவுலு சீலாவை போல அவர்கள் செய்தது போல அவர்கள் செய்ததை நீங்களும் செய்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். இதுல சொல்லப்படும் போது ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுடைய இக்கட்டுகளில் இருந்து. இன்னைக்கு பல இக்கட்டுகளுக்குள்ள, பல ஆபத்துக்குள்ள சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க அவரை கூப்பிடுங்க. தந்தை பாடுதல் பார்த்தீங்களா? கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஸ்தோத்திரம், அவர் நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, போராட்டங்கள் வரும். வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க. அவரை நோக்கி கூப்பிடு. நம்பிக்கையோட இயேசு அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. நள்ளிரவில் கூப்பிடுங்க, அதிகாலையில கூப்பிடுங்க, மதிய நேரம் சும்மா இருக்கிறீங்களா, மதிய நேரம் கூப்பிடுங்க. கிடைக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும்
தேவன் விடுதலையாக்குறார் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்ராக் மேசாக் தானியேல், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தானியேல், இவங்க இக்கட்டான நேரங்களில் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபத்தை விடல, துதிய விடல, வைராக்கியத்தை விடல, இயேசு மேல இருக்க நம்பிக்கையை விடல. பிரியமானவர்களே, நம்பிக்கையற்ற ஒரு சூழல் அவங்க இருக்கிறாங்க. சிங்கக்குழியில போட போறாங்க, அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி போட்டவங்க எல்லாம் அக்கினி சுட்டரிச்சு சாம்பலாக்கிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க வைராக்கியமா இருந்தார்கள். இயேசு மேல கர்த்தர் மேல் அவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். ஸ்தோத்திரம். நாலாவது, உதவியற்றவர்களை ஸ்தோத்திரம் விடுதலையாக்கிற கர்த்தர். 72 சங்கீதம் 72ல ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 72ல 12 ஸ்தோத்திரம் நம்ம பார்த்தோம். கூப்பிடு, இரண்டாவது, கூப்பிடுகிற எளியவனை, உதவியற்ற சிறுமையானவனை. உதவியற்று இருக்கிறவர்களை, சிறுமையானவர்கள் யாரு? எல்லாரும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? உதவியற்ற உங்களுக்கு உதவி செய்ய, அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை கைதூக்கி எடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவங்களை தேடி வந்திருக்கிறார் கர்த்தர். நீங்க அவரை நம்புங்க. இன்னைக்கு சிலர்கள் சில உதவி செஞ்சா அதுக்கு ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்ப்பார்கள். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களுக்காக எனக்காக ஜீவனையை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவரு உங்ககிட்ட உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு 10-5 கொடுப்போம்னு சொல்லி எதிர்பார்க்க செய்வாரு? உயிரே தந்திருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த இயேசு, அந்த கர்த்தர் உதவியற்று இருக்கிறவங்களை, எளிமையான உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி, அதை போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்ல, குப்பையிலையும் தூசியிலையும் கிடக்கவங்களை தூக்கி பிரபுக்களோட சிங்காசனத்திலே அவர் உட்கார வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஐயோ, இந்த வேலைக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண யாரும் இல்லையே, நான் எளியவனாக இருக்கிறேனே, சிறுமைப்பட்டிருக்கிறேனே, கவலைப்படாத இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தேடி வந்து அவர்களுக்கு உதவி செய்து அந்த பிரச்சனை தங்களை விடுதலையாக்கி இன்றைக்கு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. நீங்க அநேக பைபிள்ல பார்க்கலாம். யோசேப்புக்கு யார் உதவி செய்ய இருந்தா? தாவீதுக்கு யார் உதவி செய்ய இருந்தா? எஸ்தர் ராணியாய் மாறுவதற்கு யார் உதவி செய்தா? வனாந்தரத்தில் ஆகார் இஸ்மவேலும் இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ஜாதியா தேசமெங்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு பலகி பெருகி இருக்கிறார்கள். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணினா? உதவி செய்ய வேண்டிய ஆபிரகாம் சாராளும் அவர்களை புறக்கணித்த வேளையிலே, அந்த தண்ணீர் இல்லாத நேரத்தில், ஆகாரம் இல்லாத நேரத்தில், வனாந்தரத்திலே தேவன் அந்த எளியவர்களை, அந்த உதவியற்றவர்களுக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, இப்படி ஒரு சூழலை நீங்க நிற்கிறீங்களா? உங்களுக்கு உதவி செய்ய நல்ல தெய்வம் உண்டு. அந்த தேவனை நம்புங்க, அவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். சாரிபாத் என்கிற விதவை இருக்கிற ஆகாரத்தை, இருக்கிற மாவையும் எண்ணெயும் வைத்து ஒரு ரொட்டி சுட்டு சாப்பிட்டு செத்து போயிடுவோம்னு சொல்லி விறகு பறக்கும் போதுதான் அங்கே கர்த்தரால் அனுப்பப்பட்ட எலியா கடந்து செல்லுகிறார். அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்ல. கடைசி மாவும் கடைசி எண்ணெய் முடிய போகுது. அடுத்த கட்டத்தை சாப்பிட்டு சாகணும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறீங்களா? விதவையா இருக்கிறீங்களா? கணவன் இருந்தும் எந்த புண்ணியம் இல்லை. மனைவி உறவுகள் சொந்தங்கள் இருந்தும் எந்த புண்ணியம் இல்லை. ஒரு எளிமையான நிலைமையில, திக்கற்ற நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளையே, அந்த பிரச்சனையிலிருந்து உதவியற்ற உங்களுக்கு, உதவி செய்ய யாரும் முன்வராத உங்களுக்கு இயேசுவே உங்கள் நடுவில் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியானால் ஸ்தோத்திரம் பார்த்தோம். பாவத்திலிருந்து விடுதலை, பணம் காசு இல்லாம இலவசமாய் விடுதலை தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம். இரண்டாவது வியாதியிலிருந்து விடுதலை, மூன்றாவது ஆபத்து இக்கட்டிலிருந்து விடுதலை, நாலாவது சிறுமையிலிருந்து உதவியற்ற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார்.
ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரை நீங்க நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, யோவான் 8:32 வாசிக்கும் போது சத்தியத்தை அறிவீர்கள். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் இந்த சத்திய வசனத்தை நல்லா அறிந்திருக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனத்தின்படி செய்ய கவனமா இருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஏசப்பா மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த வசனத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க செய்ய முடியாது. அதனால சத்திய வசனத்தை நல்லா அறியணும். ஒருவேளை பைபிள் வாசிக்க தெரியலையா, பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. யாராவது பைபிள் ரீட் பண்ணும்போது நல்லா கவனிங்க. வாசிக்க நல்லா தெரிஞ்சவங்க நல்லா வாசிச்சு சத்தியத்தை உங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கங்க, வசனத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கங்க. முதலாவது சத்தியத்தை நீங்க அறியணும். சத்தியம் இல்லாம விடுதலை பெற முடியாது. இப்ப ஏமாற்றுக்கார பல ஊழியங்கள் இருக்குது, பல உபதேசம் வருகிறது. இதுக்கு செவி கொடுக்க, அதுக்கு நீங்க மயங்கி அதுல ஈடுபடாமல் இருக்கணும்னா, அதுல வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னா இந்த சத்திய வசனம் நமக்குள்ள இருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இரண்டாவது ஸ்தோத்திரம், 2 Corinthians 3:17 வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. அப்படின்னா கர்த்தர் நம்புகிற தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏதோ கடமைக்குன்னு சர்ச்சைக்கு போயிட்டு சிலையா நின்று வரக்கூடாது. பரிசுத்த ஆவியை பெற்று அவருடைய ஆலோசனைப்படி நீங்க நடக்கணும். பரிசுத்த ஆவி நமக்கு கண்டிப்பா வேணும். அவருடைய ஆவியை பெறாதவன் அவருடையவன் அல்ல. அந்த சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்தாவி நீங்க பெற்றிருக்கிறீங்களா? பெறலன்னா பரிசுத்தாவிக்காக காத்திருங்க, உபவாசம் பண்ணி காத்திருங்க. ஆதி அப்போஸ்தலர் காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றது போல அவருடைய பாதவழியில காத்திருங்க. பரிசுத்தாவி பெற்றவர்கள் இன்னும் ஆவியில் அனலாய் மாறுங்க. அப்படி நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஸ்தோத்திரம். இன்னும் நான் பார்த்தமல்ல பவுலும் சீலா எல்லா சூழ்நிலைகளிலும் அவங்க துதிக்கிறவங்களா ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. அதனால அவர் சொல்லுறாரு, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சும்மா அவரை எழுதி வச்சுட்டு போகல. அவருடைய வாழ்க்கையில எல்லா சூழலும் சிறைச்சாலை கூட இருந்தாலும் அவர் சந்தோஷம் உள்ளவராய் காணப்பட்டார். ஆனா தேவ பிள்ளைகள் எல்லா சூழலைகளையும் சந்தோஷமா இருந்து பழக வேண்டும். ஆமா, வசனம் இருக்கணும், பரிசுத்தாவி இருக்கணும், எல்லா சூழலையும் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். இந்த 3 காரியங்களுக்குள்ள இருக்கும் போது கர்த்தரை இப்படி நீங்கள் இந்த 3 காரியத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் உங்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்புகிற நீங்கள் செழிக்க போகிறீர்கள். வசனதான் சொல்லுது, நீதிமொழி 28:25, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். சங்கீதம் 22:5 சொல்லுது, கர்த்தரை நம்புகிற வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்படாதிருப்பார்கள். இன்னும் நீதிமொழி 29:25 சொல்லுது, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஒரு ப்ரமோஷன் தந்து ஒரு மேலான இடத்துல உங்களை கர்த்தர் வைப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரப்பட்ட சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட உங்களுடைய பாதபடியிலே நாங்கள் கடந்து வரவும் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பு. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசித்து, ஆண்டவரே எப்படிப்பட்ட விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, ஆபத்திலிருந்து இக்கட்டிலிருந்து விடுதலை, உதவியற்ற சிறுமைப்பட்ட சூழலிலிருந்து விடுதலை தருவோம் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே உங்களை நம்புவது மட்டுமல்ல, உங்க வேத வசனங்களுக்குள் இருக்கணும், உங்க பரிசுத்தங்களுக்குள்ள நிறைவா இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே சூழ்நிலைமை பார்க்காதபடி ஜெபிக்கிறவர்களாய் சந்தோஷப்பட்டவர்களாய் இருக்கணும் என்று சொன்னீங்களப்பா. உண்மை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள் என்றும், உண்மை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றும், ஆண்டவர் உண்மை நம்புகிற பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல வைக்கும் என்று சொன்னீங்கப்பா. சொன்ன வார்த்தை அத்தனையும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடியாளுக்கும் அப்படியே பலிக்கட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்து விட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். கர்த்தர் நாமத்தில் சகலமும் ஜெயமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஜீவிக்கிற நல்ல பிதாவை. எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாரும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க.
மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென்.